கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான தெய்வச்சனமே, இந்த நாளிலும் விசுவாச நடை ஃபெய்த் வாக் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தெய்வம் நம்மை விசுவாசத்தை பலப்படுத்தி நம்ம கிருபையாய் காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நம்ம பார்த்து நடக்கிறோர் அல்ல, விசுவாசித்து தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை, பல இடங்களுக்கு நாம் கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பினும் விசுவாசத்தின்படி நாம் காத்திருப்பதை கர்த்தர் அறிவார். அரசாங்கத்திலேருந்து சோஷியல் டிஸ்டன்சிங் என்ற வார்த்தை மாற்றப்பட்டு சேஃப் டிஸ்டன்சிங் அப்படின்ற ஒரு வார்த்தை கொண்டு வந்துட்டாங்க. சமுதாயத்தை விட்டு தனித்திருப்பது அப்படின்ற வார்த்தையை மாறி சுயமாக நீங்கள் என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சுய ஜாக்கிரதை ரொம்ப முக்கியன்றதை வலியுறுத்தி கொண்டே இருக்காங்க. வெளியே கடந்து போனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, 3 அடி இடைவெளியில் விட்டு இருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும்போது இது கர்த்தர் நமக்கு என்ன செய்தார், கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏறத்தாழ ஒரு குறிப்பிட்ட மாநாட்டிலே கலந்து கொண்டவர்களுக்கு இப்படிப்பட்ட கொரோனா வைரஸுடைய தொற்று இருப்பது என்று கண்டுபிடித்து இன்று ஒரே நாளிலே இவ்வளோ பேர் மருத்துவமனையில் சேர்ந்திருக்கார் என்றால் ஆண்டவர் நம்முடைய தேசத்துக்காய் பரிதபித்து கொண்டிருக்கார், இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கார், நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். இது நிமித்தமாக கர்த்தர் அரசாங்கத்துக்கு வேண்டிய ஆலோசனைகளை தந்து, மருத்துவர்களுக்கு வேண்டிய ஆலோசனை தந்து கிருபையாய் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நாம் விசுவாச நடைகளை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு என்னவெனில், இதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 5ஆம் அதிகாரத்தில் இங்கு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் பேதுரும் உரையாடுகிற ஒரு சம்பவம், இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்துல பேசுகிற ஒரு சம்பவம், இயேசு கிறிஸ்து பேதுருடைய படகுல நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்கிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சம்பவத்துல பார்க்கும்போது இயேசுவானவர் ஒரு படகை கேட்கிறார், பேதுரு உடனே மனநுகர்ந்து ஒரு படகை தருகிறார். உடனே அதுல நின்று தேவன் பிரசங்கம் செய்கிறார். முடித்த உடனே பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ ஆழத்துல கொண்டு போய் வலையை போடு. பிரியமானவர்களே, பேதுருடைய தொழில் மீன் பிடிப்பது. அவன் மீன் பிடித்து கொண்டிருக்க தொழில் செய்து கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கிறார், நீ ஆழத்துல கொண்டு போய் வலையை போடு என்று சொல்லும் போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி நான் மீண்டும் போகிறேன். அப்படி என்றால் விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது என்ன? இந்த இடத்துல பார்க்கும்போது சொல்லிக் கொண்டிருப்பதே விசுவாசம் அல்ல, சொற்களை போட்டுக் கொண்டிருப்பது விசுவாசம் அல்ல, மாறாக செயல்முறைப்படுத்துவதுதான் விசுவாசம். இந்த நாளினுடைய விசுவாசத்தின் நடையுடைய தலைப்பு என்னவென்றால் அப்ளைட் ஃபெய்த், செயல்முறை விசுவாசம். செயல்முறை விசுவாசம். செயல்முறை விசுவாசத்துல பார்க்கும்போது இங்கே பாருங்கள், பேதுரு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்னவென்றால், ஐயரே, முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி நான் செல்கிறேன். அப்படி என்றால் இட் இஸ் நாட் மை செல்ஃப், இட் இஸ் பை கிரைஸ்ட். அப்படி என்றால் சுய சார்ந்தது விசுவாசம் அல்ல, கிறிஸ்துவை சார்ந்ததே விசுவாசம். செல்ஃப் சென்டர்ட் இட் நாட் அ ஃபெய்த், பட் கிரைஸ்ட் சென்டர்ட் இஸ் அ ஃபெய்த். அப்படி என்றால் பாருங்க, அவன் கடலை மாத்தல, வேற கடலுக்கு கடந்து செல்லல, வலைய மாத்தல, அதே வலையதான், படக மாத்தல, அதே படகு தான், வேற தொழிலும் மாத்தல, அதே தொழில் தான். இது எல்லாம் ஒன்று அவன் செய்து கொண்டிருக்க ஒரு காரியம் என்றால், அவன் சுயத்தை சார்ந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தான். அவன் சுயத்தை சார்ந்து அந்த கடலுக்கு கடந்து சென்றான், சுயத்தை சார்ந்து படகு ஓட்டி கொண்டிருந்தான், சுயத்தை சார்ந்து என்ன செய்தான், வலையை விரித்து கொண்டிருந்தான், சுய ஞானத்தினாலே எல்லாவற்றையும் செய்திருந்தார். ஆனால் இப்பொழுது அந்த சுயத்தை எல்லாவற்றையும் தள்ளி வைத்து விசுவாசத்தின் அடிப்படையினாலே, கிறிஸ்துவே நீ சொல்லுகிற வார்த்தையின்படி, வார்த்தையை மாத்திரம் பிடிச்சு போனான். வலையை பிடிக்கல, படகை பிடிக்கல, படகு மையத்தை நினைச்சல, படகு இம்பார்ட்டன்ட் நினைக்கல, வலையை இம்பார்ட்டமா நினைக்கல, இல்லை என்றால் கடலை இம்பார்ட்டன்ட் நினைக்கல, மாறாக ஆண்டவரோட வார்த்தை தான். ஆண்டவர் வார்த்தை, ஆழத்துல போய் வலையை போடணும் அப்படின்னு தான் போனா. மீன் பிடிக்கிற கூட எண்ணம் கூட இல்லை, ஆழத்துல போட சொன்னாலும் போற. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்மளோட வாழ்க்கையில் அப்படிதான் நிறைய முறையில் நம்மளோட சுயத்தை நம்பி நாம் ஓடி ஓடி ஓடி, தாளத்தை நம்பி, பணத்தை நம்பி, உறவுகளை நம்பி, உற்றார்களை நம்பி, நண்பர்களை நம்பி, வேலையை நம்பி
சுற்றுப்புற சூழ்நிலையை நம்பி, அரசாங்கத்தை நம்பி, எல்லாவற்றையும் நம்பி, நம்ம சுயத்தை நம்பி நம்பி நம்ம ஏமாந்தது போதும். இந்த வேளையிலே ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். விசுவாசம் என்பது சுயத்தை சார்ந்தது அல்ல. நாம் சுயமாய் விசுவாசிக்கிறது அல்ல. கிறிஸ்து எனக்காய் செய்ய போகிறார், அவருடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று உணர்வோடு இருக்கும்போதுதான் நிச்சயமாக நிச்சயமாக வளை கிளியத்தக்க மீன்களை பிடித்தார்கள். அவர் கேட்டது ஒன்று, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு போனதுனால வேதம் சொல்கிறது 2 படகுகள் நிறையத்தக்கதாய் மீன்களை பிடித்தார்கள். அப்படி பிடிச்சும் வளையும் கிளியில, மீன்களும் தவறு என்ன செய்யல, கடலுக்குள்ள போன. அப்படி என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு போகவே போகாது. அது அல்ல குறையாது, அது வீணாகவும் ஆகாது. நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருந்தால் அது நடக்கும். சுய சார்ந்த விசுவாசம் அல்ல, கிறிஸ்துவை சார்ந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருப்போம். நிச்சயமாக நிச்சயமாக கிறிஸ்துவ கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் அந்த வார்த்தை பிடிச்சிட்டு நீங்கள் போங்க. எக்ஸாம் எழுத போனாலும் சரி, வேலை செய்ய போனாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டு போனாலும் சரி, இது எல்லாவற்றும் கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு போங்க. தட் வாஸ் அன் அப்ளைட் ஃபெய்த். அதுதான் செயல்முறை விசுவாசம். பேசிக்கொண்டிருப்பதே அல்ல, அப்ளை பண்ணுறதாங்க விசுவாசம். அநேகர் நம்ம செய்கிற வாழ்க்கை இந்த நாட்டில் என்ன செஞ்சு கொண்டிருக்கோம், போதராக இருக்கட்டும், மற்ற விசுவாசிகளாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன சப்ளை பண்ணுறோம்? ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் இல்லை கெட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் அப்போ என்ன சொல்லுவோம், ஒரு வாக்குத்தத்தமான ஒரு அட்டையை வாங்கி அந்த மக்களுக்கு போயிட்டு சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். இந்தாங்க இந்த வார்த்தையை வச்சுங்க அப்படின்னு ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்கோம். மாறாக விசுவாச வார்த்தைகள் அவருக்கு விதைத்து இதன்படி செய்யுங்கள் என்று ஒருபோதும் சொல்வதில்லை. இதை கொடுத்துட்டு அப்படி வந்துடுறோம். ஆனால் இந்த வேளையில் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், விசுவாசம் என்றது சப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணுறது. அப்ளைட் ஃபெய்த். இந்த அப்ளைட் ஃபெய்த்தில் சுய சார்ந்ததில், செல்ஃப் சென்டர் இட் நாட் அ ஃபெய்த், பட் கிரைஸ்ட் சென்டர் இஸ் த ஃபெய்த். ஆண்டவரை சார்ந்து எல்லா காரியத்தையும் செய்வோம், ஜெயமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.